வடமாகாண மக்களுக்கான ஆவணங்களை பெற்றுக் கொள்வதற்கான நடமாடும் சேவையொன்று வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. வவுனியா புளியங்குளம் வடக்கு பிரதேச செயலக பிரிவில் இந்த நடமாடும் சேவை நடைபெற்றது. இந்த நடமாடும் சேவையில் மத்திய அரசின் கீழ் பணியாற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் கலந்து கொள்ளாமை குறித்து வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நடமாடும் சேவை ஒன்றை நடத்தி மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று பல மாதங்களாக எண்ணிக்கொண்டிருந்தோம். பல சிக்கல்களையும் புறக்கணிப்புகளையும் எதிர்கொண்டே நடத்த வேண்டியுள்ளது. அரசியல் காரணங்களுக்காக நடவடிக்கைகளை எடுத்து எமது அலுவலர்கள் பலர் பழகிவிட்டார்கள். எந்த அரசியல்வாதிக்கு சார்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியே எமது அலுவலர்கள் பலரின் மனதில் பூதாகாரமாக வடிவெடுத்து அவர்களை வாட்டி வருகின்றது. இயக்கத்தினரின் ஆணைகளை நாம் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. ராணுவத்தினரின் ஆணைகளை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. இப்பொழுதும் இருப்பது போல் தென்படுகின்றது. அல்லது ஒரு சில அரசியல்வாதிகளின் ஆணைகளையும் தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டியிருந்தது. இப்பொழுதும் அவ்வாறான ஒரு சூழல் இருப்பதாகவும் தெரிகின்றது. இந்த மூன்று தரப்பாருமே தமது சுயநலம் கருதியே செயற்பட்டார்கள். இன்று இங்கு சில அலுவலர்கள் வராமைக்கு காரணம் அரசியல்தான். இதைத்தான் நாங்கள் ஊரறிய உலகறிய கூறிக்கொண்டு வருகின்றோம். அரசியல் எமது நிர்வாகத்தை சீரழிக்கின்றது. கணவனை புறக்கணித்து அடுத்த வீட்டுக்காரனின் அரவணைப்புக்குள் செயல்படும் மனைவி போல் இருக்கின்றது. அடுத்த வீட்டுக்காரன் அதிக அதிகாரம் கொண்ட அலுவலன் என்பதால் அவனை அண்டி வாழவும் கணவனை புறக்கணிக்கவும் எத்தனிக்கும் மனைவிமார் காலக்கிரமத்தில் தமது கடமையையும் கடப்பாட்டினையும் புரிந்து குடும்ப நன்மையை முன்வைத்து வாழ வேண்டி முற்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எமக்குண்டு.